குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இந்த மாதிரி சம் டைரக்டா 5 மார்க்கா கேட்கலாம். கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். ஓகேவா? சரி கவனிங்க. வெரிஃபை ஆயிலர் தியரம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆயிலர்னா என்ன? ஆயிலர் தியரம் ப்ரூவ் பண்ணனும்னா ஹோமோஜெனிஸா இருக்கணும். இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த LHS = RHS ப்ரூவ் பண்ணணும். கொடுத்த ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஹோமோஜெனிஸ் ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணும்? எக்ஸ்க்கு பதிலா LX, ஒய்க்கு பதிலா LY. சரியா? அப்ரோச் பண்ணுங்க. இங்க பண்ணக்கப்புறம் ரூட்டுக்குள்ள L² காமன் எடுங்க. ஸோ பேசிக்கா 25 இருக்குன்னா 5 ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ 5 × 5 ரூட்டுக்கு வெளில எடுத்தா 5/1 எழுதலாம். கரெக்டா? அது அந்த கான்செப்ட்ல L² வெளில வரும்போது L1 மாறும். ரூட் விட்டு வெளில வரும்போது இது மேலே போச்சுன்னா L⁻⁻1 வரும். பக்கத்தில் இருக்கிறது என்னோட சேம் ஃபங்க்ஷன் அப்படின்னு இட் இஸ் ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷன். டிகிரி என்ன? L பவர்ல என்ன இருக்கோ அது டிகிரி -1. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் த்ரோட் பெயின், இன்ஜிடி மறக்காதீங்க. ஓகே, உள்ள வாங்க. செகண்ட் ஆஃப் என்ன? இதை ப்ரூவ் பண்ணும். LHS = RHS ப்ரூவ் பண்ணும். இதுல எக்ஸ் அப்படி இல்லைங்க. ∂f/∂x. எஃப்ன்றது இந்த ஃபங்க்ஷன் இங்க வரணும். இங்க எஃப்ன்றது இந்த ஃபங்க்ஷன் இங்க வரணும். அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். என்னன்றது -1 டிகிரி. ஃபங்க்ஷன் வந்து 1/√of x² + y² வந்துருச்சு. இதுல நீங்க இது ஒன்னு மட்டும் கரெக்டா பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஈஸியா சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிக்கணும். நான் ∂f/∂x கண்டுபிடிக்கணும். என் எஃப் வந்து இந்த வேல்யூ இல்லையா? இந்த ரூட்டை 1/2 எழுதலாம். 1/2 மேல போச்சு அப்படின்னா x⁻⁻1/2 வரும். இப்போ டெரிவேட்டிவ் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா x⁴n = nxn-1 × ∂/∂x of x திரும்ப பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா என்னன்றது -1/2. இது x எழுதிட்டு x⁻n-1. ஸோ -1/2 -1 அண்ட் ∂/∂x of x திரும்ப போனோம். xன்றது உள்ள இருக்குது எல்லாமே. இப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது x² பண்ணா 2x வரும். y² வந்து கான்ஸ்டன்ட் 0வா போயிடும். சரியா? இது 0. ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இந்த 2வையும் இந்த 2வையும் அடிக்கிறேன். மேல என்ன இருக்கு? -x. இந்த x⁻−3/2 வந்து கீழே வந்துனா பிளஸ்ன்னு எழுதிடலாம். எக்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சா சிமிலர்லி ∂f/∂y = இந்த எக்ஸை தூக்கிட்டு y போட்டுருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி நீங்க இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒய்ல டெரிவேட்டிவ் பண்ணும்போது x 0 ஆயிடும், y வந்து 2yன்னு வந்துடும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஓகேவா? சரி, கிடைச்ச வேலையை எழுதுங்க. ∂f/∂x வந்து இதை தூக்கி இங்க போடுங்க. ∂f/∂y வந்து இது தூக்கி இங்க போடுங்க. இது பண்ண வேணாம். இது பண்ணிட்டீங்கன்னா x பதிலா y மட்டும் மாத்தினா போதும். = என்னன்றது -1 டிகிரி. ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தது எழுதிட்டோம். இப்போ சால்வ் பண்றோம். இது மல்டிப்ளை பண்ணுங்க. இது மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -x² -y², ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்போ இதுல இருந்து மைனஸை வெளில எடுத்துட்டு இது x² + y² எழுதுறேன். சம்திங் பவர் 3/2 என்ன எழுதுறேன்? 1 எழுதி 1/2 எழுதுறேன். பேஸ் காமன் இருந்துச்சுன்னா மேல இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 எனிதிங் பவர் 1/2னா ஸ்கொயர் ரூட்டா எழுதிடலாம். இப்போ LHS எது இருக்கா? RHS எது இருக்கா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. தேர்ஃபோர் வெரிஃபை பண்ணிட்டோம் ஆயிலர்ஸ் தியரம். அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப முக்கியமான சம், நல்லா பார்த்துக்கிறங்க. தொண்டை வலி கொஞ்சம் இன்ஜிடி குடிச்சு எடுக்கிறேன்.